அவ ஒரு இன்ஜின் கண்டுபிடிச்சிருக்கா. அதை லான்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுல ஏகப்பட்ட குழப்பம். நிறைய பேர் அவளை நம்ப வச்சு ஏமாத்தி இருக்காங்க. அதான் நீங்க இப்ப அவகிட்ட ஒரு இன்வெஸ்டரா போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணோம் சார். ஆனா நான் இந்த விஷயத்துல உதவுறேன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. ப்ளீஸ் சார், இந்த ஒரு உதவியை மட்டும் பண்ணுங்க. நம்மளோட பழைய பகையெல்லாம் விட்டுருங்க சார். என்ன மகேஷ் இது? இன்னைக்கு எந்த காலத்திலையும் உங்களுக்கு எதிராக நான் எதுவுமே செய்ய மாட்டேன் சார். நீங்க இப்படி கையெடுத்து கும்பிட்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லப்பா. நீ யாருக்காகவும் எதுக்காகவும் தலைவணங்காத சிங்கையா நீ. ஆனா நீ உன் பொண்டாட்டி ஜெயிக்கணுங்கிறதுக்காக இறங்கி வந்து என்ன பார்த்து கும்பிடுற பத்தியா? அப்பவே நீ ஜெயிச்சிட்ட மேன். உன் பொண்டாட்டி நீ வேணான்னு தூக்கி போட்டுட்டு போனாலும் அவ முன்னேறணும்னு நீ நினைக்கிற பத்தியா? அதுக்காகவே நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் மேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. நீ கொடுக்கிற பணத்தை என் மூலமா உன் ஒய்ஃபுக்கு கொடுக்க போற, அவ்வளவுதானே? நீ தெரிந்துட்டல. இனி எல்லாமே எப்பவுமே உன் லைஃப்ல நல்லதாவே நடக்கும். சீக்கிரமாவே உன் ஒய்ஃப் உன்னை புரிஞ்சுக்கிட்டு உன்னை தேடி வருவாங்க. ப்ளீஸ் மேடம், இமீடியட்டா நீங்க அந்த மெக்கானிசம் ரெடி பண்ணுங்க. ஜப்பான், கொரியா, ஜெர்மன்னு ஏகப்பட்ட கண்ட்ரீஸ்ல இருந்து அதுக்கு வாண்டட் இருக்கு. நான் இதெல்லாம் கம்ப்ளீட்டா என்கொயர் பண்ணி எல்லா இடங்கள்லயும் பேசிதான் வச்சிருக்கேன். நீங்க ப்ராடக்டை மேனுஃபேக்சர் மட்டும் பண்ணுங்க. இந்த ப்ராஜெக்ட் பத்தின டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பிரசன்டேஷன் வீடியோவா நீங்க ரெடி பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதை மார்க்கெட் பண்றது, வேர்ல்டு வைடா எடுத்துட்டு போறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்பிக்கையா இருங்க மேடம், சேர்ந்து ஜெயிப்போம். அப்ப நான் வரேன். வரேம்மா, வரேன். ஓனர், என்ன யோசிக்கிறீங்க? ஓனர், இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எதுவும் கெட்டதாக நடக்காது ஓனர். எனக்கு என்னமோ அந்த ஷேர் மேலே நம்பிக்கை இருக்குது ஓனர். எல்லாமே நல்லா தான் நடக்கும். நீங்கள் துணிஞ்சு இறங்குங்க, நாங்களாக தான் கூட இருக்கோம்ல, பார்த்துக்கலாம் ஓனர். இனி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை சத்யா, இறங்கிதான் ஆகணும். சத்யா, நீ ரெடி தானே? ஓனர், நான்லாம் எப்பயோ ரெடி. அச்சு பிரி பிரின்னு பிரிக்கிறோம். மா, யாரா இருப்பாங்க? என்ன கேக்குற? அதாம்மா, ஒரு இன்வெஸ்டர் வந்து அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கிட்டு போனார்ல, சொக்கலிங்க சார். எனக்கு என்னமோ தானா வந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு தோணுது. இதுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க, யாரோ சொல்லிதான் இவங்க இப்படி எல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது. அஞ்சலி, இப்ப துளசி அண்ணி எம்எல்ஏ இல்ல, அவங்க பெரிய பொறுப்புல இருக்காங்க. அவங்க மாமனாரு ஏற்கனவே பெரிய மந்திரியா இருந்தவரு. அப்படி இருக்கும்போது அவங்க மூலியமா யாராவது சொல்லிருப்பாங்கல்ல? ஆமா அஞ்சலி, அந்த வசுந்தரா இதெல்லாம் நம்ம கிட்ட சொல்லித்தானே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒப்படைச்சிட்டு போனாங்க. ஒருவேளை ரேவதி சொல்ற மாதிரி நம்ம துளசி மூலமா இது நடந்திருந்தா? இல்லம்மா,
எனக்கு என்னமோ இது அக்கா மூலமா நடந்திருக்கும்னு தோணல. அக்கா மறைமுகமா செய்ய வேண்டிய அவசியமும் இல்லையே. வசுந்தரா மன்னிப்பு கேட்டு போனதும் இவரு நமக்கு ஹெல்ப் பண்ண வந்ததும் எல்லாம் ஏதோ பிளான் பண்ண மாதிரி இருக்கு. யாரோ ஒரு பெரிய ஆள் முகத்தை காட்டாம நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது யாருன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அஞ்சலி, அது யாரா இருந்தாலும் இப்போதைக்கு அவங்க தான் கடவுள் ரூபத்துல வந்து உன் வாழ்க்கையே காப்பாத்திருக்காங்க அஞ்சலி. அது யாருன்னு என்னைக்கு நமக்கு தெரிஞ்சாலும் காலத்துக்கும் நாம அவங்களுக்கு நன்றியோட இருக்கணுமா. இதுதான் அஞ்சலி எனக்கு வேணும். நீ சந்தோஷமா இருக்கணும். இனிமே உன் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இருக்கேன் அஞ்சலி, நீ நம்பிக்கையோட இரு. நீ முன்னேறி போறதை பார்த்து நான் சந்தோஷப்படணும். அது மட்டும் தான் என்னோட ஒரே நோக்கம். நீ சாதிப்ப அஞ்சலி. சார், சக்கலிங்க சார் எங்க காணோம்? எங்க போயிருக்காரு? நல்ல காரியம் இல்லை மேடம், அதான் சார் கோயிலுக்கு போயிருக்காரு, வந்துருவாரு. சரி, அவர் வந்த உடனே நம்ம பூஜை ஆரம்பிக்கலாம். சரிங்க மேடம். யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன பார்த்ததும் கிடையாது, நமக்கு உறவோ நட்போ எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவரால நம்ம வாழ்க்கையே மாறிடுச்சு அஞ்சலி. அத்தை, அஞ்சலியோட நல்ல மனசுக்கு இனி எந்த கஷ்டமும் வராது. அஞ்சலி, பெரிய ஆளாக போற, எங்களெல்லாம் மறந்துட மாட்டியே? என்னன்னு நீங்க எப்படி கேக்குறீங்க? சும்மா விளையாட்டுக்கு. ஓனர், சீக்கிரம் பூஜையை முடிச்சுட்டு பார்ட்டி ஆரம்பிச்சிடலாம்ல? டேய், என்ன பார்ட்டியா? எதுக்கு பார்ட்டி? என்ன பார்ட்டி? அட என்ன ஓனர், புள்ளிங்க எல்லாமே டார்ச்சர் பண்ணிக்கிறானுங்க. நம்ம எல்லாருமே சந்தோஷமாகிற மாதிரி அவனுங்களும் சந்தோஷமா இருக்கணும்ல, அதான் பார்ட்டி. அவங்களுக்குலாம் செய்ய வேண்டிய முறையாக செஞ்சுணும் ஓனர், அதான். முறையை செய்யணும்னா மறிக்கிறாங்க. ஐயோ ஓனர், முறைக்காதீங்க, எனக்காக கேட்கல, புள்ளிங்களா கேட்டேன், அவ்வளோதான். சத்யா, நீ என்ன கேக்குறன்னு எனக்கு புரியுது. பூஜை முடியட்டும், அப்புறம் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம செஞ்சு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஓனர், இன்னைக்கு புள்ளிங்களோட மஜா தான். என்ன பெருசு, நல்லா தானே சிரிச்சுருந்தா? டப்புன்னு நான் மூஞ்சி அப்படி மாறுது. நீயும் பாட்டியில் இருக்கிற சைடிஷ்லாம் வாங்கி வச்சிடுறேன். ஐயா பேய் எதை பார்த்துட்டியாண்ணா? மூஞ்சின்னா எப்படிக்குது? அப்படி என்னத்த பார்த்த?